பாரதி என்ன என்ன செய்ய பாரதி டீ டைம் கீது வந்துச்சா டீ கீது வாயில வச்சு மணி 11. ஆமா டீ டைம். பாதாம் பால் குடிச்சதா லைட்டா. அண்ணி நீங்க படிங்க இந்த கமெண்ட்டை. ஆமா அண்ணி படிச்சா தான் அது கரெக்டா இருக்கும். இரு அண்ணிக்கே கொடுக்குறேன். என்ன கமெண்ட்? அண்ணி படிச்சா தான் சுவாரஸ்யமா இருக்குமாப்பா. படிங்கப்பா அண்ணி. பாரதி மாமாவுக்கு வீடியோ கால் பண்ணு. இன்று அவரு எவ்வளவு பவ்யமா இருக்காரு பாரு. பட்டைய போட்டுக்கிட்டு நல்லா மேலக்காரங்க மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்லுது. பாரதிக்கு வீடியோ கால் பண்ண போயிட்டாப்ல. ஓகே ஓகே அண்ணி நீங்க படிங்க இந்த கமெண்ட். பாரதி அடிக்கிற கைதான் அணைக்கும் பாரதி. ஆமா ஆமா ஸ்டாண்ட் நம்ம ஒத்து வரல. இதுதான் ஒத்து வரும். ஓகே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு நம்ம. ஓகேவா மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேக்கப் போட்டிருக்காரா? இரு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இருமா இரு. பாரதி பேசிட்டு தான் வருவாப்ல. ஜினியோட தங்கச்சி மாதிரி இருக்கு. ஜினியோட தங்கச்சி மாதிரி இருக்கு. அண்ணா கோச்சிட்டியா? எதுக்கு? ஆமா அண்ணா அண்ணி படிச்சீங்களா? அதனால அந்த மாதிரி டூ என்கிட்ட தொட்டுடு. கோச்சுக்கோ கோச்சுக்கோ. ஏன் ஆதி? என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல வாங்கல. என்னது வரிசை போய்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்கா தக்கன் ஒரு 300 ரூபா தரணும். எப்போ அது எப்போ சொன்னாங்க? இல்லையே வணிகா தான் சொல்லுச்சு. அப்படிதான் சொன்னாங்களா? இல்ல இல்ல வாங்க. வடிவேல் ஒரு படத்துல பவ்யமா இருப்பாங்களே அந்த அப்படி இருக்காரா நீ? எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அது வேற வாய் இது நார வாய் அப்படி அந்த மாதிரியா? எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இல்ல வீடியோ கால் பண்ணும்போது அப்படி இருந்தா அவர் ஏதோ அமாவாசைன்னு நேரத்திலேயே கொஞ்சம் ரெடி ஆகி பவ்யமா இருந்திருக்கார் பக்தியோட. உனக்கு காமெடியா இருக்கா? நான் மச்சாங்கன்ற என் தங்கச்சி கண்டு வாங்காம பார்த்துக்கணும்னு சொன்னா நீ அவரை இப்படி ஓடிட்டு இருக்கிற. என்ன பழக்கம் பழகி இருக்கிறீங்க? ஆமாம்ல. ஆமா ஆமா மணி. காலையில மகாலட்சுமி அப்படி இப்படி சொல்லிட்டு போனேப்பா. காலையில அது வேற வாய். சரி நீ பூஜை ரெடி பண்ணிட்டு வரேன். பாய். நானும் பாய் சொல்றேன். பாய் முடிச்சுக்கிறேன் நானும்.